எஸ்டர்டே நைட்ல இருந்து டுடே மார்னிங் வரைக்கும் உங்கள் லவ்டு ஒன் மெமரிஸ் உங்கள் மைண்டில் அதிகமாக வந்துச்சா? தென் இந்த வீடியோ உங்களுக்காக தான். எஸ்டர்டே நைட்ல இருந்து டுடே மார்னிங் வரைக்கும் உங்கள் பர்சன், உங்கள் மெமரிஸ், உங்கள் ப்ரெசன்ஸ், உங்கள் ஓல்டு சேட்ஸ், உங்கள் ஓல்டு பிக்சர்ஸ், உங்கள் ஓல்டு மெமரிஸ் ரீகால் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ் உங்களை டச் பண்ணியிருக்கு. உங்கள் பர்சன் லேட் நைட்டில் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி எஸ்டர்டே நைட்லேருந்து டுடே மார்னிங் வரைக்கும் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அந்த எனர்ஜிஸ் எப்படி இருக்குது, அந்த ஃபீல் எப்படி இருக்குது, இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸ்டே வித் மீ டில் த எண்ட். Hey beautiful souls, welcome back. This is Intuitive Energy, Psychic Tarot Card Reader. I'm Jay. Today topic, the late night thoughts. இந்த எனர்ஜியை கனெக்ட் பண்ணுங்க, இந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க, உங்கள் லவ்டு ஒன்னை திங்க் பண்ணிவிட்டு அவங்க நேம் 3 டைம்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். Firstly, this person could be Aries, Leo, Sagittarius, Gemini, Libra, Aquarius. Yesterday நைட்ல இருந்து டுடே மார்னிங் வரைக்கும் அவங்க மைண்டில், அவங்க தாட்ஸில் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. உங்கள் சடன் தாட்ஸ், உங்கள் சடன் மெமரிஸ் உங்கள் லவ்டு ஒன்னை டிஸ்டர்ப் பண்ணுறப்போ உங்கள் பர்சன் உங்கள் பிக்சர்ஸ் பார்ப்பாங்க, உங்கள் ஓல்டு சேட்ஸ் அவங்க ரீட் பண்ணுவாங்க, உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் அவங்க செக் பண்ணுவாங்க, உங்கள் ப்ரொஃபைல் அவங்க சேவ் பண்ணுவாங்க. திஸ் பர்சன் சீக்ரெட்லி வாட்சிங் யூ. உங்கள் லவ்டு ஒன் கூட கனெக்ட் பண்ணுறப்போ உங்கள் லவ்டு ஒன் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, உங்கள் பிக்சர்ஸ் அவங்க பார்க்குறாங்க, உங்கள் ஓல்டு பிக்சர்ஸ். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் பிக்சர்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த பிக்சர்ஸ் ஒன்ஸ் அகெயின் உங்கள் லவ்டு ஒன் பார்க்குறாங்க. அது பார்க்குறப்போ மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் அவங்களுக்கு அதிகமாக வருது. உங்கள் பிக்சர்ஸ் லேட் நைட்டில் பார்க்குறப்போ உங்கள் பர்சன் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது உங்கள் லவ்டு ஒனுக்கு ஈஸி இல்லை. வெளியே ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் இன்சைட் உங்கள் லவ் இக்னோர் பண்ணுறது ஈஸி இல்லை, இக்னோர் பண்ண முடியல. அட் லேட் நைட் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க உங்கள் லவ்டு ஒன். சிம்பிள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லைக் ஹாய், ஹவ் ஆர் யூ? கைஸ், உங்கள் பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, உங்கள் லவ்டு ஒன் இப்போது உங்களை ரீச் அவுட் பண்ணுறாங்கன்னா அந்த வாய்ஸ் கேட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுவீங்கன்னு உங்கள் பர்சன் பிஃபோர் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஒரு சினாரியோ. உங்கள் பர்சன் எனர்ஜியில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் இல்லாமல் உங்கள் லவ்டு ஒன்னால் இருக்க முடியல. உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறப்போ நீங்கள் அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண கிஃப்ட் அவங்க பார்ப்பாங்க. எஸ், அந்த கிஃப்ட்ஸ் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்லி திஸ் பர்சன் க்ரையிங் ஃபார் யூ. இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிடுச்சுன்னு உங்கள் பர்சன் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி வியூ பண்ணுறாங்கன்னா, டெஸ்டினி. நீங்கள் தான் உங்கள் டெஸ்டினேஷன். நீங்கள் இந்த பர்சனை விட்டு போனாலும் இந்த பர்சன் உங்களை விட்டு போக மாட்டாங்க. அவங்க தாட்ஸ், அவங்க ப்ரெசன்ஸ், அவங்க மெமரிஸ் உங்களை விட்டு போகாது. ஏன்னா உங்கள் லவ்டு ஒன் உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களை திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. தட்ஸ் வை அவங்க எனர்ஜிஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும். பிகாஸ் உங்கள் லவ்டு ஒன் நீங்கள் அவங்க கூட இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. 2 ஹார்ட்ஸ் 1 சோல். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சோல் அண்ட் உங்கள் லவ்டு ஒன் சோல் டிஃப்ரெண்ட் இல்லை, சேம். ஆல்ரெடி உங்கள் சோல்ஸ் கனெக்ட் ஆகியிருக்கு. உங்கள் லவ்டு ஒன் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு பிஃபோர் உங்கள் சோல்ஸ் ஆல்ரெடி யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் லவ்டு ஒன்னை நீங்கள் மீட் பண்ணுறப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் எனர்ஜி, அந்த ப்ரெசன்ஸ் இருக்காது.
இருந்திருக்காது. ஏன்னா, ஆல்ரெடி உங்க லவ்டு ஒன்ன நீங்க மீட் பண்ண மாதிரி, அவங்க கிட்ட பேசின மாதிரி, அந்த பிளேஸ் நீங்க ஆல்ரெடி விசிட் பண்ண மாதிரி, உங்க லவ்டு ஒன் ஹைஸ், அவங்க ஸ்மைல், அவங்க வாய்ஸ், உங்க பெர்சன் நீங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்டில் நவ் உங்க 2 பேர் சோல்ஸ் ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகியிருக்கு. தட்ஸ் வை உங்க லவ்டு ஒன் உங்கள எப்படி வியூ பண்றாங்கன்னா, "யூ ஆர் மை டெஸ்டினி." பெர்சன் உங்ககிட்ட தான் ரியல் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. நீங்க மட்டும் தான் உங்க லவ்டு ஒன்னுக்கு ரியல் லவ் கொடுத்துருக்கீங்க. ஐ அம் கெட்டிங் த வேர்ட் பொசசிவ்னஸ் ப்ளஸ் ஃபியர். உங்க லவ்டு ஒன்னுக்கு ஒரு ஃபியர் இருக்கு. என்னன்னா, நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது. உங்க லைஃப்ல வேற எந்த பெர்சனும் வரக்கூடாது. உங்க லவ்டு ஒன் மட்டும் தான் இருக்கணும். நீங்க வேற யாரும் லவ் பண்ணக்கூடாது. உங்க லவ்டு ஒன் மட்டும் தான் நீங்க லவ் பண்ணணும். உங்க லவ் உங்க பெர்சனுக்கு மட்டும் தான் இருக்கணும். உங்க பெர்சன் இத திங்க் பண்றாங்க. இந்த ஒரு எனர்ஜீஸ் அவங்க மைண்ட்ல ரிப்பீட் ஆகுது. இந்த ஒரு கொஷின்ஸ். என் பெர்சன் என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும். நான் மட்டும் தான் அவங்க லைஃப்ல இருப்பேன். வேற யாரும் இருக்கக்கூடாது. ரொம்ப பொசெசிவ் உங்க பெர்சன். ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா, அவங்க ரொம்ப பொசெசிவ் ஆயிடுவாங்க. நீங்க ஜஸ்ட் கேஷுவலா தான் பேசுவீங்க. பட் உங்க லவ்டு ஒன்னுக்கு அத அக்செப்ட் பண்ண முடியாது. நான் மட்டும் தான் உன் லைஃப்ல இருக்கணும். நான் மட்டும் தான் உன் லவ். உங்க லவ்டு ஒன் எனர்ஜீஸ். காய்ஸ், நீங்க அவங்கள மட்டும் தான் லவ் பண்ணணும். உங்க லவ்டு ஒன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. அவங்க லேட் நைட் எனர்ஜீஸ்ல அது பார்க்க முடியுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. செப்டம்பர், ஆகஸ்ட், நவம்பர், ஜூலை அண்ட் ஃபெப். காய்ஸ், உங்க லவ்டு ஒன் கிட்ட நீங்க பேசி ரொம்ப மந்த்ஸ் ஆச்சுல்ல. மேபி இயர்ஸ் கூட இருக்கலாம். 8 months, 6 months, 3 months, 1 year, 2 years. இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆனதுக்கு நீங்க தான் ரீசன்னு உங்க பெர்சன் நினைக்கிறாங்க. பட் நீங்க ரீசனா இருந்திருக்க மாட்டீங்க. உங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்திருக்கும். நீங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணீங்க. நீங்க தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. உங்க ஆங்கர் இஷ்யூஸ் தான் ரீசன் உங்க பெர்சன் நினைக்கிறாங்க. இந்த கனெக்ஷன் சடனா எண்ட் ஆகியிருக்கு. உங்க பெர்சன் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண மாட்றாங்க ஃபர்ஸ்ட். நீங்க தான் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுவீங்க. எவ்ரி டைம். இந்த பெர்சன் உங்கள அப்ரோச் பண்ண மாட்றாங்க. உங்க தாட்ஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்றப்போ மட்டும் தான் இந்த பெர்சன் உங்ககிட்ட பேசணும், உங்கள ரீச் அவுட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்கள அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆஃப்டர் தட் இந்த பெர்சன் அத பண்ண மாட்றாங்க. அத ஸ்டாப் பண்றாங்க. ஏன் இந்த பெர்சன் உங்கள அப்ரோச் பண்ண மாட்றாங்க? வை நோ மூவ்மெண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ரிஸ்க் இருக்கு. தட்ஸ் வை இந்த பெர்சன் ஸ்டெப் பேக் ஆகியிருக்காங்க. எவ்ரி டைம் உங்க லவ்டு ஒன்னால ஸ்டெப் பேக் பண்ண முடியல. உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. உங்க கூட அகெயின் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்போ உங்க லவ்டு ஒன்னால ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியல. திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு ஹக் யூ. உங்க லவ்டு ஒன் லேட் நைட் தாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ உங்க லவ்டு ஒன் மீட் பண்றீங்கன்னா, ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் உங்க லவ்டு ஒன் உங்கள ஹக் பண்ணிடுவாங்க. உங்கள ஹக் பண்ணிட்டு அவங்க உங்கள எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, ஸ்டில் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க, உங்கள லவ் பண்ணுறாங்க, உங்கள் பெர்சன் சொல்லணும்னு நினைக்கிறாங்க உங்ககிட்ட. லேட் நைட்டில் உங்கள் பெர்சன் உங்கள ஹக் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவங்க பில்லோ ஆர் அவங்க டெடி பியர் அவங்க ஹக் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்கள் பெர்சன் உங்களை மீட் பண்ணுறாங்கன்னா உங்களை ஹக் பண்ணிட்டு தான் அவங்க பேசுவாங்க. உங்கள் பெர்சன் லேட் நைட்டில் சரியாக தூங்குறதில்ல. உங்கள் பெர்சன் லேட் நைட்டில் தான் உங்களை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. டே டைமில் உங்கள் லவ்டு ஒன்னுக்கு அந்த ஒரு டைம் கிடைக்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி அவங்க கூட இருக்காங்க. உங்களை திங்க் பண்ணுறது ஈஸி இல்லை.
உங்கள திங்க் பண்ணிட்டாங்கன்னா, உங்க லவ்ட் ஒன்னால அவங்க டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட்ஸ் வை இந்த பெர்சன் டே டைம்ல உங்கள திங்க் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்காங்க. See this. This person is literally crying for you at late night. Crying energies தான் பார்க்க முடியுது லேட் நைட்டில். பிகாஸ் உங்கள் பர்சன் உங்களை எப்படி வியூ பண்ணாங்கன்னா, நீங்கள் தான் அவங்க ஃப்யூச்சர், நீங்கள் தான் அவங்க ஃப்யூச்சர் பார்ட்னர். அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போது உங்கள் லவ்டு ஒன்னால் அந்த ஒரு பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியல, உங்ககிட்ட வர முடியல, ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியல, உங்ககிட்ட அகெயின் பேட்சப் பண்ண முடியல. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் தான் அவங்க ஃப்யூச்சர் பார்ட்னர். அந்த பிளேஸில் உங்கள் லவ்டு ஒன் உங்களை வச்சுருக்காங்க. உங்கள் பர்சன் உங்களை பற்றி நிறைய திங்க் பண்ணுறாங்க, நிறைய வாக் பண்ணுறாங்க, மியூசிக்ஸ் நிறைய லிசன் பண்ணுறாங்க, உங்கள் ஓல்டு சேட்ஸ் நிறைய ரீட் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் இந்த கனெக்ஷன் ரீஸ்டார்ட் ஆகணும்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. அவங்க விஷ். உங்கள் பர்சன் லேட் நைட்டில் நிறைய வாக் பண்ணுறாங்க, திங்க் பண்ணுறாங்க, மியூசிக் லிசன் பண்ணுறாங்கன்னு சொன்னல. அந்த டைமில் உங்கள் பர்சன் உங்கள் ஹாப்பி டேஸ், உங்கள் கூட இருந்த ஹாப்பி டேஸ் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஃப்யூச்சர் பற்றி தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இல்லாமல் அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நீங்கள் தான் அவங்க ஃப்யூச்சரில் இருக்கணும்னு உங்கள் பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஃபேக் ஸ்மைல் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் இல்லாமல் அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஆக்ட் அவங்க பண்ணுறாங்கல்ல, அது பண்ணுறப்போ உங்கள் லவ்டு ஒனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன் உங்கள் பர்சன் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது. தெரிஞ்ச ப்ராப்ளம் வரும். இட்ஸ் கிளியர். பர்த் டேட் 6, 5, 10, 14, 15, 22, 23, 28. Birth year 1992, 1996, 1997, 1998, 2000 and 2004. Initials D, H, I, L, M or U. Guys, look at this. உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் மேலே இருக்க லவ் ரெடியூஸ் ஆகாது. அந்த லவ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் பர்சன் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. காய்ஸ், உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ரொம்ப கேர் பண்ணுறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க எனர்ஜிஸில் நான் அதை ஸ்ட்ராங்காக பார்க்குறேன். உங்கள் பர்சன் உங்ககிட்ட மட்டும்தான் ஹாப்பியாக இருந்தாங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் பர்சன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. உங்கள் பர்சன் இதை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ தான் என் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எக்ஸாக்ட்லி இந்த பர்சன் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். 111, 555, 222 இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருப்பீங்க. See this moon. உங்கள் லவ்டு ஒன் மூன் பார்க்குறப்போ உங்கள் ஃபேஸ் தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஃபேஸ் தான் ஃப்ளாஷ் ஆகுது. மூன் பார்க்குறப்போ உங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் உங்கள் லவ்டு ஒனுக்கு இருக்குது. மேபி இந்த எனர்ஜி நீங்கள் சென்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்போது மூன் பார்க்குறீங்கன்னா உங்கள் லவ்டு ஒன் பார்க்குற மாதிரி, உங்கள் லவ்டு ஒன் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கும். உங்கள் பர்சன் மூன் லவ்வராக இருப்பாங்க. மேபி நீங்கள் கூட மூன் லவ்வராக இருப்பீங்க. உங்கள் வால்பேப்பர், உங்கள் ப்ரொஃபைல் ஆர் சம்திங் மூன் ரிலேட் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் வச்சுருப்பீங்க. ஆர் உங்கள் பர்சன் மூன் ரிலேட் பண்ணி ஏதாச்சும் அவங்க சைடில் வச்சுருப்பாங்க. உங்கள் லவ்டு ஒனுக்கு ரவுண்ட் ஃபேஸ் இருக்கலாம், ஆர் உங்களுக்கும் ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும். இந்த கனெக்ஷனில் லவ் ஸ்டாப் ஆகலை, வாட் நெக்ஸ்ட்டு தான் ஸ்டாப் ஆகியிருக்கு. உங்கள் பர்சன் மைண்டில் ஒரு லாங் மெசேஜ்
அவங்க டைப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அந்த மெசேஜ் உங்கள் பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணலை. அதை சென்ட் பண்ண அவங்களுக்கு கரேஜியஸ் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை. இன்கேஸ் உங்கள் லவ்டு ஒன் அந்த மெசேஜ் அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் பர்சனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, டோன்ட் வெயிட் ஃபார் மீ. உங்கள் பர்சன் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. ஏன் உங்கள் பர்சன் உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னாங்கன்னா 100% உங்கள் பர்சனால் இந்த கனெக்ஷனை ஹேண்டில் பண்ண முடியல, இந்த கனெக்ஷனை கண்டினியூ பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லவ்டு ஒன் டோன்ட் வெயிட் ஃபார் மீ சொன்னதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்காக வெயிட் பண்ணுறீங்கல்ல, இந்த கனெக்ஷன் ரீஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கல்ல. உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, சீரியஸ்லி உங்கள் பர்சனால் முடியல இந்த கனெக்ஷனை கண்டினியூ பண்ண. ஆல்மோஸ்ட் உங்கள் பர்சன் அவங்க எனர்ஜிஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க அவங்க கூட பேட்சப் பண்ணுறதுக்கு. மேபி அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த பர்சன் உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய டைம் இந்த பர்சன் ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப் உங்கள் கூட தான் இருக்கணும். உங்கள் பர்சன் ட்ரை பண்ணுறாங்கல்ல அகெயின் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, உங்கள் கூட பேட்சப் பண்ணுறதுக்கு, உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் உங்கள் லவ்டு ஒனுக்கு வருது. இந்த கனெக்ஷனில் நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. எஸ்டர்டே நைட் உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எஸ், அவங்க ஃபோனில் உங்கள் காண்டாக்ட் நம்பர் அவங்க பார்க்குறாங்க. அதை டச் பண்ண முடியல, அதை டச் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. ஆன் ஸ்பாட் உங்கள் பர்சன் அவங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் உங்களை ரீச் அவுட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணிடுவாங்க, ஆர் நீங்கள் அவங்கள ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிடுவீங்க. தட்ஸ் வை இந்த பர்சன் அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் பர்சனுக்கு ப்ரௌன் ஐஸ் இருக்கும். ஆர் உங்கள் பர்சன் உங்கள் ஸ்மைல் மிஸ் பண்ணுறாங்க. ஐம் கெட்டிங் த வேர்ட் வாய்ஸ் நோட். உங்கள் லவ்டு ஒனுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட் மேபி சென்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த வாய்ஸ் நோட் இந்த பர்சன் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அந்த வாய்ஸ் நோட் உங்கள் பர்சன் கேட்குறப்போ கரண்ட்லி நீங்கள் இப்போது அவங்க கூட பேசுகிற மாதிரி உங்கள் பர்சன் திங்க் பண்ணுறாங்க. See this. எஸ்டர்டே நைட் உங்கள் பர்சன் உங்களுக்காக க்ரை பண்ணியிருக்காங்க. வெரி ஸ்பெசிஃபிக். லுக் அட் திஸ். உங்கள் பர்சன் இன்னர் வாய்ஸ், ஐ வாண்ட் டு கம் பேக். ஏஜ் டிஃப்ரென்ஸ், டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ், டிஃப்ரெண்ட் கேஸ்ட். ஒன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ், பிளாக்கேஜஸ் சரி ஆயிடுச்சுன்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்துடுவாங்க. அந்த ஒரு டைம் பீரியடுக்காக தான் உங்கள் பர்சன் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆச்சு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். டேக் கேர், பை வித் லவ் அண்ட் லைட்.